படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு, பாறைகள் எட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்பர பக்கட் படையுண்டு, முடிவெடு படையப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, நினைவாற்றல் மன்னர், 16 கவனகர், 7 கோடி தமிழர்களில் ஓர் அதிசய மனிதர், திருக்குறள் ராமகனக சுப்புரத்தினம் ஐயா அவர்கள் கோவை மனு சிபி அகாடமியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பெற்ற எழுச்சி கருத்தரங்கில் வெற்றியும் விடுதலையும் என்ற தலைப்பில் வாரி வழங்கிய அமுத பேருரையே இது. உடல் நலத்தில் வெற்றி, நோய்களிலிருந்து விடுதலை; மனநலத்தில் வெற்றி, மன துன்பங்களிலிருந்து விடுதலை; பொருள் வளத்தில் வெற்றி, வறுமை துயரத்திலிருந்து விடுதலை; புகழ் பெறுவதில் வெற்றி, அத்தனை துர் அதிர்ஷ்டங்களிலிருந்தும் விடுதலை; தவ முயற்சிகளில் வெற்றி, பிறவிப்பிணியிலிருந்து விடுதலை என எது வெற்றி எது விடுதலை என படிப்படியாய் சொல்கிறார் நம் கவனகரையா. செவியில் விழும் ஒலி ச ரி க ம ப த நி என 7ஆய் இருக்கும்போது, கண்ணில் விழும் ஒளி வெப்ஜியார் என 7ஆய் இருக்கும்போது, மூக்கில் நுகரும் வாசம் 7 வகையாய் இருக்கும்போது, நாக்கில் சுவைக்கும் சுவை தண்ணீருடன் சேர்த்து 7 சுவையாய் இருக்கும்போது, தோலில் தென்படும் தொடு உணர்ச்சி 7 வகையாய் இருக்கும்போது, மனதில் இருக்க வேண்டிய அறிவும் 7ஆகத்தானே இருக்க வேண்டும் என்ற கேள்வியின் வழி நம் சிந்தனையை தூண்டி ஞானத்தை நோக்கி வழிநடத்துகிறார். குபேர மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து நம் அனைவரையும் குபேரனாக்க பாடுபடும் ஐயாவின் மனிதநேயம் மிக்க உரையின் முதல் பகுதியே இது. உணர்ந்து கேளுங்கள், வெற்றி பெறுங்கள், விடுதலை அடையுங்கள். இந்த அற்புதமான கருத்தரங்கை கூட்டியிருக்கும் மனு சிபி அகாடமியின் அறிவார்ந்த குழந்தைகளை, வழமை போல் இந்த கருத்தரங்கிற்கு திரண்டு வந்திருக்கும் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல்நலம், நிழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று நீங்கள் வாழ்க வளமுடன் என்று நெஞ்சார வாழ்த்தி என்னுடைய இந்த உரையை நான் தொடங்குகிறேன். அறிவார்ந்த பெருமக்களே, எதில் வெற்றி அடைய வேண்டும், விடுதலை அடைய வேண்டும்? முதலில் உடல் நோய்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்றால் உடல் நலத்தில் வெற்றி அடைய வேண்டும். மன துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்றால் மனநலத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டும். வறுமையிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்றால் நாம் வளமை என்ற பொருளாதார தன்னிறைவு என்ற வெற்றியை அடைந்தாக வேண்டும். அதே மாதிரி துரதிர்ஷ்டம் என்று சொல்லும் தொட்டது தொலங்கலை, எப்போ பார்த்தாலும் உளைச்சலாக இருக்குது, குடும்பத்தில் சிக்கல்,
வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் தோல்வி, இப்படி துரதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவில் இயற்கை நம்முடன் ஒத்துழைக்காத அந்த நிலையில் நாம் பல துன்பங்களில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த துரதிர்ஷ்டத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் அதிர்ஷ்ட தேவதைகளின் ஆற்றலை பெற வேண்டும். அந்த அதிர்ஷ்ட தேவதைகளின் அன்பை, ஈர்ப்பை எப்படி பெறுவது, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி விடுதலை எது, கடைசி வெற்றி எது என்று கேட்டால், கடைசி விடுதலை என்பது பிறவி பிணியிலிருந்து விடுதலை. கடைசி வெற்றி என்பது ஆன்மீகம் எனப்படும் தவத்தில் நாம் பெறும் அளப்பரிய வெற்றி. அந்த வகையில் வெற்றியும் விடுதலையும் என்ற இந்த தலைப்பில் உடல் நலத்தில் வெற்றி, மனநலத்தில் வெற்றி, பொருளாதார வளத்தில் வெற்றி, மனநலத்தில் வெற்றி, புகழ் பெறுவதில் வெற்றி, ஆன்மீக வெற்றி எனப்படும் தவத்தில் வெற்றி என்று 5 வெற்றிகளாக நாம் பகுக்கலாம். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரோம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் கிளம்பி வந்திருக்கீங்க. இப்போ வீட்டில் மனைவியை விட்டு வந்திருப்பீங்க, அல்லது கணவரை விட்டு வந்திருப்பீங்க, குழந்தைங்களை விட்டு வந்திருப்பீங்க. பரப்பிடும் போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க? எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க? பேசுங்க. அதுக்கு தானே பக்கத்தில் நிற்கிறேன். பேசுங்க. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க? இந்த அனுஷ்மாலாம் ஐயா ப்ரோக்ராம் நடக்குது, கவர்னர் ப்ரோக்ராம் நடக்குது, போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நீ கிளம்புனீங்க. சொல்லிட்டு தானே வந்தீங்க? சொல்லாமக்குள்ள வேறு வந்தீங்களா? தெருவில் கேட்குறோம், குறுக்க எவனாவது வண்டி கடையில் வந்துட்டானா, என்னடா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறோம். எல்லாம் சொல்லிட்டு தானே வந்தீங்க. சரி, இப்போ நாம் பேங்க்கு போகிறோம். அப்போ வீட்டில் என்ன சொல்லிட்டு போவோம்? சொல்லுங்கள். பேங்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இந்த சிகாகோ வரைக்கும், அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிறதுனாலும் சொல்லிட்டு போகிறோமா சொல்லாமல் போகிறோமா? சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறோம்ல. அப்போ எல்லாத்துக்கும் எங்கே போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு தான் கிளம்புறோம். யாராவது கிளம்பிட்டேன் எங்கே போகிறதுனே தெரியலை அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க, அவங்கள எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறோம்? சும்மா தைரியமாக சொல்லுங்கள், நான் அந்த லிஸ்ட் தான். இப்படி ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, கிளம்பிட்டான் ஆனால் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னான்னா அவனை எந்த லிஸ்ட்டில் சேர்ப்போம்? கரெக்டு, கிறுக்கு லிஸ்ட்டு, மென்டல் லிஸ்ட்டு, லூஸ் லிஸ்ட்டில் சேர்ப்போம். அப்படித்தானே? ஆனால் ரொம்ப சிக்கல் என்னென்னா, நம்ம 250 பேர் இப்படி லூஸாக தான் இருக்கும். அதான் சிக்கல். இப்போ சின்ன சின்ன டெஸ்டினேஷனை சொல்லிடுறோம். இந்த மீட்டிங் போயிட்டு வரேன், பேங்க் போயிட்டு வரேன், ஆஃபீஸ் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பிடும். ஒரு 80-70 வருஷம் தொடர்ந்து ஒரு பிரயாணத்தில் இருக்கோம்ல, இது எங்கே போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோமா? சொல்லுங்கள். இப்போ இது சின்ன பயணம், சைக்கிளில் போகிறோம், இல்லை ஃப்ளைட்டில் போகிறோம், இல்லை காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம். சின்ன பயணத்தை நம்ம டெஸ்டினேஷன் இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பினோம், போனோம், வந்தோம். ஒரு நீண்ட பயணம், வாழ்க்கை பயணம் என்ற ஒரு நீண்ட பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது 80 வருஷம், 90 வருஷம், 70 வருஷம், சிலர் 60 வருஷம், சிலர் பிரேக் ஜேர்னி 30 வருஷத்தில் விழுந்துருது, நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நீண்ட பயணத்தை எங்கு நோக்கி செல்கிறோம் என்பதை முடிவு செய்து விட்டோமா? முடிவு செய்து விட்டோம் என்றால் நாம் ஞானமானவர்கள் என்று பொருள். இன்னும் முடிவு செய்யலைன்னா நம்மளும் யார் தான் மென்டல் லூஸ்ன்னு தான் அர்த்தம். அதை என்னைக்கு முடிவு பண்ணலாம்? இப்போ முடிவு பண்ணிடலாமா? சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப டைம் இல்லை. இப்போ சொல்லலை, இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டயத்தை சொல்லலை. பூமிக்கே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லைங்களா? மொத்தத்துக்கு 4-5 வருஷத்துக்குள்ளே எல்லா முடிவும் பண்ணியாகணும். அதனால் இந்த நீண்ட எல்லை, இந்த நீண்ட பயணம், 80 ஆண்டு 90 ஆண்டு பயணத்தில் நாம் எங்கு செல்கிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும். என்ன முடிவு? 2 முடிவு தான். ஒன்று, தியானத்தை நோக்கி சென்று அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த சமாதியை நோக்கி செல்கிறோமா? அல்லது எல்லாரையும் போல மூக்கில் வடிஞ்சு, நாக்கு அங்கே வடிஞ்சு, பின்னாடி வடிஞ்சு, முன்னாடி வடிஞ்சு, நாரி எறும்பு மொச்சு 24 மணி நேரத்தில் உள்ளே புதைக்கலைன்னா இதை வச்சுருக்க முடியாதுன்ற அந்த கேவலங்கட்ட நிலைக்கு ஆளாகி
அப்புறம் பாடையில் தூக்கி விட்டுட்டு வெளியில் விளக்கு மாற்ற கட்டி திரும்ப வந்துடாத பாவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அப்புறம் தீட்டுப்பட்டு குளித்து வீட்டை அலசி விட்டு விளக்கேற்றி வச்சு, இப்படியெல்லாம் ஒரு அவலமான சாவை நோக்கி செல்கிறோமா? அல்லது மகான்கள் அடங்கியிருக்கிறார்களே, திருப்பதியில் கொங்கணர் அடங்கியிருக்கிறார், சுந்தரானந்தர் என்ற மகான் மதுரையில் அடங்கியிருக்கிறார், திருமூல தெய்வம் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் அடங்கியிருக்கிறார், இடைக்காடர் என்ற மகான் திருவண்ணாமலையில் அடங்கியிருக்கிறார், இப்படி பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரத்தில் அடங்கியிருக்கிறார். இவர் அடங்கியிருக்கக்கூடிய ஸ்தலங்களில் மேலே இவங்க சிவமயமானார்கள், அவமயம் ஆகவில்லை அப்படின்றத முடிவு பண்ணி தவம் செய்து சிவமயமானவர்களை உட்கார வச்சு மேலே, இது சிவமயமானதுக்கு ஒரு அடையாளம் தான். என்னது என்ன வைக்கிறாங்க மேலே? அந்த சிம்பல் தான் இந்த சிவலிங்கம். சிவலிங்கம் என்பது இது செத்த கேஸ் இல்லை, இது சிவமயமான கேஸு அப்படின்றத சிம்பாலிக்காக வைக்கிறது தான். சமாதிகளுக்கு மேலே அந்த சிவலிங்கத்தை வைக்கிறாங்க. இப்போ சுடுகாட்டுக்கு அடிக்கடி மக்கள் கூட்டமாக போய் கும்பிட்றதில்லை. இங்கே பெரியப்ப இங்கே தான் செத்து புதைச்சேன், இங்கே தான் சுடுகாட்டில் வச்சேன் அப்படின்னு கும்பிட்றதில்லை. என்றைக்கோ ஒரு நாளைக்கு நாம் நினச்சா திதி அதை செய்வோம், மற்றபடி கும்பிட மாட்டோம். ஆனால் அந்த கோயில்களை நோக்கி என்ன பண்ணுற மக்கள்? படையெடுத்து போகிறோம். ஐயா நீ போன வழி எனக்கும் காட்டு, அந்த வழி தெரியாமல் தான் அல்லாடிட்டு இருக்கேன். நீ போன வழினா வெற்றியான வழி, எல்லோரும் வணங்கும் வழி. அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், தன் உயிர் தான் அறப்பெற்றானை. சொல்லுங்க, ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். 268. தன் உயிரை எவன் தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்தானோ அவனை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும், பிற உயிர்களெல்லாம் அவனை வணங்கி வழிபடும் என்று மிக அழகாக திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார். இவர்களெல்லாம் தன் உயிர் தான் அற பெற்றவர்கள். இதை கற்றுக்காதவங்க தன்னுயிர் தானற பெறாதவர்கள். தன்னுயிர் தானற பெறாதவர்களுக்கு வர்றது பேர் சாவு, தன்னுயிர் தானற பெற்றவர்களுக்கு வர்றது பேர் சமாதி. இவர்களை அடக்கமானார்கள் என்று சொல்கிறோம், அவர்களை தவறிவிட்டார்கள், அதாவது அடங்க தவறிவிட்டார்கள் என்று சொல்கிறோம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை. அமரர்னா யாரு? தேவர்கள் இருக்கட்டும், நான் அப்படிலாம் மீனிங் பார்க்க சொல்லலை. மரித்தல்னா என்ன அர்த்தம்? இறந்து போடுது, இறந்து விடுதல். மரர் என்றால் இறந்தவர்கள், அமரர் என்றால் சொல்லுங்க. சத்தியம்னா என்னது? உண்மை. அசத்தியம்னா நேர் ஆப்போசிட் தானே. மரர் இறந்தவர்கள் என்றால் அமரர்னா என்னது? இறக்காதவர்கள். சாகாதவனே சன்மார்க்கி. யார் சொன்னது? ஐயா வள்ளல்பிரான். எத்தனை பேர் இந்த சீடியை கேட்டீங்க? கை தூக்குங்க. இப்போ பாடிச்சு அந்த சீடி, அதை வாங்கிட்டு போய் வீட்டில் கேட்டவங்க கை தூக்குங்க. வீட்டிலையோ கார்லையோ போட்டவங்க. வெரி குட், கேளுங்க. அதில் அற்புதமேல அழகாக ஐயா சொல்லுவார். முடிவில் எவன் சன்மார்க்கத்துக்கு வந்தானோ அவன் மட்டுமே தப்பிப்பான், சன்மார்க்கத்துக்கு வராதவன் அவன் தப்பிக்கவே முடியாது. வஞ்சகர் அஞ்சி நெர்வாய் மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர். தஞ்சம் எனக்கருள் சாமினி என்றனர், சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர். அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே என்று அந்த பாட்டு நீங்கள் சேர்ந்து பாடணும். அதுக்காகத்தான் நாங்கள் அதையே ஒரு சிறு புக்லெட்டாக போட்டு நீங்கள் உட்காந்து வீட்டில் பாடுற மாதிரி அந்த சீடியை போட்டுட்டு கூட உட்காந்து பாடணும். பாடி அதில் இருக்க அர்த்தத்தை, ஏன்னா அந்த பாட்டு உள்ளே போச்சுன்னா, மைண்டுக்குள்ளே போச்சுன்னா அதில் இருக்க அர்த்தம் உள்ளே வெளிச்சமாகும். நம்ம பாடினா தான் வெளிச்சாகும். தொடர்ந்து டேப்பே பாடிக்கிட்டு இருந்ததுன்னா முக்தி யார் அடைவா? டேப்பு தான் முக்தி அடையும், நமக்கு ஒன்றும் கிடைக்காது. நம்ம அடைகிறதாலும் முக்கியம். டேப் ரெக்கார்டர் போய் முக்தி அடைஞ்சு மோட்சத்துக்கு போய் என்ன வருது? அதனால் அது ஒரு கருவியாக வச்சுருக்கோம், திரும்ப நம்ம கேட்டுக்கிறதுக்கு மனப்படம் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் உதவியாக இருக்கட்டும். அந்த மியூசிக்கை அது பாட சொல்லி பின்னாடி கேட்கணும். அது ரொம்ப அழகாக சொல்லுவார். சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர், அந்த நிறைவு நிலையை அவர்கள்தான் பெற முடியும் என்று சொன்னார். எனவே அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த சீடியை எல்லா பாட்டையும் நல்லா கேளுங்க. செலக்டட் சாங்ஸ் தான், 13 பாட்டும் மிக உயர்ந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு செலக்டட் சாங்ஸ்.
அதை நீங்கள் சேர்ந்து பாடணும். ஒரு 4-5 பாட்டை நீங்கள் சேர்ந்து பாடினாலும் போதும். தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே, அற்புதம் அற்புதமே, கடைசியாக கண்ணே கண்மணியே உன்னுடைய அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்பார். என்னால் ஆகிறது உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னால் ஒரு துரும்பு கூட மாற்ற முடியாது. அதான் அழகாக அருட்தந்தையவர்கள் சொல்லுவார்கள். உங்கள் கையில் ஒரு தட்டு நிறைய பிளேட் நிறைய எந்த விஞ்ஞானியின் கையிலையும் சோறு கொடுத்துருவோம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாம் கலந்து அப்படி கொடுத்துருவோம். இதை எவ்வளோ நாள்னாலும் டைம் எடுத்துங்க, இந்த ஒரு 10 சொட்டு ரத்தமாக மாற்றி கொடுங்க அப்படின்னா நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. ஐயா அருட்தந்தையவர்கள் கேட்குறார். நியாயம்தான். சோறு சாப்பிடுத்தான் தெரியுமே தவிர ரத்தமாக மாற்றுற அந்த வேலையை யார் வச்சுருக்கா? எல்லாம் வல்ல இறைப்பேர் ஆற்றல், அந்த இயற்கை அருட்சக்தி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய சிஸ்டத்தில் அதை வச்சுருக்கார். அதனால் அந்த சக்தி நம்மிடம் எந்த சயின்ஸ்லேயும் இல்லை. நாம் அந்த சக்தியை அடிபணிந்து அதை வேண்டணும். உண்மை என்ன, எந்த ரூபத்தில் இருக்க, எப்படி நான் உன்னை அடைவது காட்டும். அதனால தான் அழகாக நம்முடைய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள், அடே பட்டியை சாத்த முன்னாடி ஒரு ஆடு நொண்டிக்கிட்டே வருது. அங்கேருந்து எல்லா ஆடும் வந்துருச்சு, முன்னாடி வேகமாக நடந்து வர ஆடெல்லாம் வந்துருச்சு. ஒரு ஆடு மட்டும் அங்கே நொண்டிக்கிட்டு வருது. பட்டியை சாத்துற அந்த இடையன், அது நொண்டி ஆடு தான்டா, அது போனால் இது தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆடு வர்றதுக்கு முன்னாடி பட்டியை சாத்திடுவானா? சொல்லுங்க, சாத்த மாட்டான்ல. என்ன செய்வான்? அந்த ஆடு வருதுலையும். அது மாதிரி கடவுள் பூமியை சாத்துறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு நொண்டி ஆடாவது நீங்கள் வர்றதுக்கு எதிர்பார்த்துட்டு தான் சாத்துவார். ஏன்னா அவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, பூமிக்கு அழிவு வரப்போகுது, கலிகாலம் முடியும் போது திரும்ப எல்லாம் ரீசெலெக்ஷன் பண்ண போகிறோம், அதனால் தப்பிக்கிறவன் தப்பிச்சிக்கோ, நீ விதை நல்லா ஆக போறியா, உணவு நல்லா அழிய போறியான்னு முடிவு பண்ணிக்கோ, இப்படி அவர் ஆண்டவர்கள் பேசுகிறார்கள். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அழிவு வருதுன்னு சொன்னீங்களே, எப்போ வரும் அதுன்னு கேட்டார். ஏன், என்ன அவசரம்னு கேட்டார். இல்லை தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். மனுஷனுக்கு ஒரு கிளைமேக்ஸை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆர்வம் பாருங்கள். உடனே ஆண்டவர்கள் சொன்னாங்க, என்ன தொழில் பார்க்குறேன்னு கேட்டார் அவரை பார்த்து. நான் ஒரு குயவன், மண்பாண்டங்கன்னா செய்கிறது வழக்கம் அப்படின்னு. சரி, என் மேலே இவ்வளோ விசுவாசத்தோடு என் சபையில் சேர்ந்துருக்க, எனக்கு ஒரு மண்பாண்டம் வேணும், இந்த சைஸில் பண்ணு, அந்த விளிம்புலாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணு, நல்லா பூ மாதிரி டெக்கரேஷன் பண்ணி அந்த 3 கீழே நடு விளிம்பு மேல் விளிம்பெல்லாம் அழகாக பண்ணி ஒரு நல்ல அருமையான வேணும்னு கேட்குறாரு. சரி, ஒரு வாரம் டைம் கொடுங்க ஆண்டவரே, தெய்வமே, நான் செஞ்சுட்டு வந்துடுறேன்ட்டு ஒரு போகிறார். போய் குழஞ்சி ஆண்டவர் கேட்டாரே அப்படின்ட்டு ரொம்ப பக்குவமாக அதை செய்கிறாரு. செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு நல்லா சுட்டு அழகான பானை நல்லா வச்சு அப்படி கொடுக்குறாரு. அதானா, நல்லா அழகாக செஞ்சுருக்க, ரொம்ப நல்லா இருக்குது, வெரி குட் அப்படின்ட்டு, சரிப்பா இது அந்த கல்லை போட்டு உடையாண்டுவார். கல்லை போட்டு உடையாண்டுவார். தெய்வமே, நான் தானே ஜெயிச்சோன்னே உடையானார். இதுக்காக ஒரு வாரம் நான் பாடுபட்டேன். மாவனை, ஒரு மண்ணில் செஞ்ச பானையவே ஒரு வாரம் நீ பாடுபட்டேன்னா அது உடனே 30 தடவை யோசிக்கிற, இவ்வளோ மலைக்கிறையே, இந்த உயிர்களை உண்டாக்குறதுக்கும் இந்த பரிணாம வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கும் இந்த சுதந்திரத்தை கொடுத்து மனித சக்தியை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த சிஸ்டத்தை உண்டாக்குறதுக்கு எத்தனை தெய்வங்கள் பாடுபட்டுருக்கும், எத்தனை தேவதைகள் பாடுபட்டு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நினச்சோன்னு அழிச்சிட முடியுமா? அதனால் பொறுமையாக தான் அது நடக்கும், உன் இஷ்டத்துக்குலாம் நடக்காது அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி அந்த கடைசி நொண்டியாடு வரந்தண்டி எப்படி பட்டியை இடையன் சாத்த மாட்டானோ, அது மாதிரி ஞானப்பாதையில் இறைவனுடைய நிழலை நோக்கி அந்த ஞானப்பாதையில் வரும் கடைசி ஆடு வரைக்கும் அது காத்துக்கிட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த கடைசி ஆடாவது நம்ம போய் சேர்ந்துடணும். அதுக்குத்தான் இந்த கருத்தரங்குகள். இங்கே நடக்கிற நிர்வாகமும் அங்கே நடக்கிற நிர்வாகம் ஏறத்தாழ ஒன்று தான். இங்கே எப்படி அப்பப்போ பொல்யூஷன் அதிகமாகும், உடனே ஒரு மாற்றம் பண்ணுவோம். சரி, இந்த கட்சி வேண்டாம், அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோன்னு போட்டுருவோம். அப்புறம் அது பொல்யூட் ஆயிரும், அப்புறம் வேறு கட்சியை சேர்ந்தடிப்போம், அப்புறம் அவர் வருவார், இவர் வருவார். இப்படியே நாம் எப்படி நிர்வாகத்தை சீர் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டே இருக்குமோ, அது மாதிரி அங்கேயும் நிர்வாகம், சரி இந்த பிரம்மா சரியில்லை, அந்த பிரம்மாவை மாற்று, இந்த விஷ்ணுவை தூக்கி அங்கே போடு. ஏன்னா மகாவிஷ்ணு எல்லாம் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அழகாக வள்ளல் பெருமான் தான் சொன்னார், நாரணர்கள் பல கோடின்ட்டார். அடே, இந்த பூமிக்கு ஒரு விஷ்ணு மகாவிஷ்ணு, ஆனால் இன்னொரு பூமிக்கு அது வேறு மகாவிஷ்ணு. தமிழ்நாட்டோட சிஎம் யார்? கலைஞர். சரி, ஆந்திராவுக்கு சிஎம், சரி கர்நாடகாவுக்கு சிஎம்,
கேரளாவுக்கு சிஎம் எல்லாரும் யார் தான்? சிஎம் தானே. அது மாதிரி தான் எல்லாரும் விஷ்ணு தான். இங்கே வேறு விஷ்ணு, அங்கே வேறு விஷ்ணு, அந்த பூமிக்கு வேறு விஷ்ணு, அந்த பிளானெட்டுக்கு வேறு விஷ்ணுன்னு இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் ஒன்றான்னு சுற்றி எத்தனையோ பிளானட்ஸ் இருக்குது, எத்தனையோ பூமிகள் இருக்குது, பல கோடிக்கணக்கான பூமிகள். அத்தனை கோடிக்கணக்கான பூமிகளுக்கு அத்தனை கோடிக்கணக்கான விஷ்ணு இருக்காங்க, அத்தனை கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்கிறார்கள் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் நாரணர்கள் பல கோடி, ருத்திரர்கள் பல கோடி, பிரம்மாக்கள் பல கோடி என்று வர்ணிப்பார். பல ரகசியங்களை வள்ளல் பெருமான் சொன்ன பிறகு தான் தெரிஞ்சது அண்ட ரகசியம், தெய்வங்களின் ரகசியம், தேவதைகளின் ரகசியம் எல்லாம் ஐயா அவர்கள் 1196 வரையில் அகவல்லே விளக்கிட்டாங்க. அகவலை நீங்கள் படித்தீங்கனாலே போதும், தெளிவாக இருக்கும். அத்தை இதை நான் உங்களுக்கு இந்த பாடலை கேட்க சொல்கிறது காரணம் தான். எனவே நாம் யாருன்றதை பொறுத்து, நம்ம ரேங்க் என்னன்றதை பொறுத்து தான் நமக்கு அந்த மரியாதை கிடைக்கிறது. அதனால் இந்த வெற்றி அடைய வேண்டும் என்பதும், இந்த விடுதலையை நாம் அடைய வேண்டும் என்பதும் காலத்தின் கட்டாயம். மானிடனாக பிறந்ததற்கு, மனிதக்கூடு நமக்கு கிடைத்ததற்கு நாம் காட்ட வேண்டிய நன்றியும் விசுவாசமும் அதுதான். அது காட்டவில்லை என்றால் அது ஒரு குறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இருக்க டெக்னிக்கல் ஃபால்ட்டை சொல்கிறதுக்கு தான் இந்த கருத்தரங்கங்கள், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த மானிடர்களை பொறுத்தவரை எல்லாமே பயிற்சி விளையாட்டு நம்ம செஞ்சுட்டு வரோம். பிறந்த உடனே நம்ம அம்மா அப்பான்னு சொன்னோமா, இல்லை குவாக்குவான்னு கத்துனோமா? சொல்லுங்கள், குவாக்குவான்னு கத்துனோம். அப்புறம் யார் பயிற்சி கொடுத்தது அம்மா அப்பான்னு பேசுகிறதுக்கு? மடியில் வச்சு பால் கொடுத்துக்கிட்டே சொல்லு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி அது வாயை பார்த்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஒடுக்கி அம்மாண்டிச்சு, அப்புறம் அப்பாண்டிச்சு, தாண்டிச்சு, அப்புறம் தான்றதை தாத்தாண்டிச்சு. இப்படியே அம்மா கொடுத்த பயிற்சியால் ஒலியாக ஒலித்து கொண்டிருந்த நாம் மொழியாக பேச தொடங்கினோம். அப்புறம் எழுதுறதுக்கு வரல. அப்புறம் எழுதுறதுக்கு யார் பயிற்சி கொடுத்தது? கொண்டு போய் 1ஆம் LKG UKGலாம் உட்கார வச்சோம். அவர் கையை பிடிச்சி அதை வச்சுனார். அப்புறம் கண்டபடி ஆடிக்கிட்டு தெரிஞ்சோம். டேய் அங்கே ஏறாத, விழுந்துருவா, இங்கே ஓடாத, எப்படி ஓடுறான் பாரு, ஐயோ இவனை வச்சுட்டு தாங்க முடியலேன்னு கிருஷ்ண பரமாத்மாலாம் யாராவது எதில் கட்டி வச்சுருந்தாங்க? உங்களே எத்தனை பேர் உரலில் கட்டி வைக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளா? நீங்கள் கை தூக்குங்க. அந்த இவங்கெல்லாம் உரலில் கட்டி வச்சா அடக்க முடிஞ்சது. அப்போ கிருஷ்ண ரேஞ்சுக்கு இருந்திருக்காங்க. இப்போ என்ன ரேஞ்சோ தெரியல. அப்போ உரலில் கட்டி அடக்க வேண்டிய நிலைமையில் இருந்தது. இப்போ இவங்களை அடக்கமாக உட்கார வைக்கணும், கை அடக்கணும், கால் அடக்கணும், மனதை அடக்கணும், வாய் அடக்கணுன்றதுக்காகத்தான் எதில் போய் உட்கார வைக்கிறான்? பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார வைக்கிறோம், ஸ்கூலில் போய் உட்கார வைக்கிறோம். ஸ்கூலில் போய் வச்சதுக்கு ஆட முடியுமா? இப்போ ஒரு வகுப்பறையில் இப்படி உட்காந்துருக்கணும், கையை கட்டு, பயப்பத்துட்டு இருப்பார், இப்படி இருக்கணும். இது என்ன அடக்கத்துக்கு பயிற்சி? ஆடுறது இயல்பாக இருக்குது, ஆடிக்கிட்டே இருந்துட முடியுமா? அடக்கத்தை தான் பயிற்சி கொடுக்கணும். அவர் தான் நல்ல குருநாதர். வாழ்நாள்லாம் ஆடிக்கிட்டே திடீர்னு சொல்லக்கூடாது, நீங்கள் தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆட விட்டுட்டு அப்புறம் எங்கே பயிற்சி கொடுக்கணும்? அடங்க பயிற்சி கொடுக்கணும். ஆடி அடங்கும் வாழ்க்கையடான்னு அந்த அடங்கிறதுக்கு முக்கியமான பயிற்சி கொடுக்கணும். ஆடுறதுக்கு பயிற்சி கொடுக்குறது ஈஸி. சும்மா ஒரு பூசாரி ஆடணுன்னா என்ன போட்டால் போதும்? ஒரு குலவையை போட்டுட்டு உடுக்கே டன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மப்புக்கு தண்ணி ஊற்றி விட்டோம்னா தன்னால் ஒரு ஆட்டம். ஆடுறதுக்கு பயிற்சி கொடுக்குறது மியூசிக் போதும், விளங்குதா? அப்படிங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கை போட்டு அப்படி போடு போடு தன்னால் டண்டனா அடித்தோம்னா கை தன்னாலே இப்படியே ஆடும். ஆடுறது வேண்டும், ஆனால் ஆடிக்கொண்டே இருந்துடக்கூடாது. ஆடி என்ன செய்ய வேண்டும்? அடங்க வேண்டும். எனவே ஆசிரியர் ஆடிக்கொண்டிருக்கும் பையனை வகுப்பறையில் அடங்கி உட்கார பயிற்றுவிக்கிறார். கண்டபடி கிறுக்கி கொண்டிருந்த சுவரில் கிறுக்கிட்டு இருந்த பையனை எப்படி கிறுக்க வைக்கிறாரு? ஒழுங்காக ஒரு எழுத்தை கிறுக்க வைக்கிறார். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். இவர் உருவமார்க்க எழுத்தை அறிவிக்கிறாரு. அந்த கடைசி சத்குரு என்ன பண்ணுறாரு? உருவமில்லாத அந்த எழுத்தை அறிவிக்கிறார். விளங்குதா? ஓரெழுத்தில் ஐந்துண்டன்பார் வெண்ணிலாவே, அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலாவே. ஓரெழுத்தில் 5 உண்டு. பஞ்ச அச்சரத்தில் சிவய நமச்சிவய என்ற 5 எழுத்தில் எல்லாம் ஒடுங்கி அகரம் என்ற ஓரெழுத்தில் முடியும். அகரம் முதல எழுத்தெல்லாம். அப்புறம் அந்த அகர எழுத்து எதில் போய், அந்த அகரம் எங்கே போய் ஒடுங்கிறோம்? அமைதியில் போய் ஒடுங்கும்.
அது ஊமை எழுத்தாக மாறிவிடும். அதுதான் அழகா ஐயா 5 3 ஆச்சு, 3 2 ஆச்சு, 2 1 ஆச்சு, 1 0 ஆயிடுச்சு, கோஷம் 0 ஆயிடுச்சு. அப்போ பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று கவியரசு கண்ணதாசன் பாடியது போல அந்த ஊமை எழுத்தை கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை ஒரு குருநாதருக்கு இருக்கிறது. அப்போ அந்த அமைதி என்ற, ஸ்பேஸ் என்ற, சைலன்ஸ் என்ற அந்த தத்துவத்தை குருநாதர் கற்றுத்தர வேண்டும். அப்போ ஆடும் அந்த கால்களை அடக்கினார், கண்டபடி எழுதிய எழுத்தை, கிறுக்கலை எழுத்தாக மாற்றினார். அந்த உருவத்தில் இருந்த எழுத்தை அருவ எழுத்துக்கு கொண்டு செல்கிறார் சத்குருநாதர். இது ஒரு பயிற்சி. அதே மாதிரி ஒன்னொன்றுக்கும் பயிற்சி. பேசுவதற்கு பயிற்சி, பேசும் கலை. வாழ்வதற்கு பயிற்சி, வாழும் கலை. அப்புறம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு பயிற்சி, நிர்வாக பயிற்சி. வணிகம் நல்லா செய்யறதுக்கு பயிற்சி, வணிக பயிற்சி. நல்லா விளையாண்டு வெற்றி பெறுவதற்கு என்ன கொடுக்குறாங்க? பயிற்சி கொடுக்குறாங்க, விளையாட்டு பயிற்சி. சண்டை போடுறதுக்கு என்ன செய்யறதுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறாங்க? யுத்த பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ மனித குலத்தில் ஒன்றொன்றையும் எதில் தான் கற்றுக்குறோம்? அப்போ இங்கே வந்து 100 ரூபா கட்டிட்டு உட்காந்துருக்குது வேஸ்ட்டா நல்லதுக்கா? அதை முடிவு பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரு தடவை இல்லை, டெய்லி மிலிட்ரியில் பயிற்சி கொடுக்குறாங்களா? ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு விட்டுறாங்களா? இங்கேயும் அப்படித்தான். ஒரு தடவை கேட்டோம்னா எல்லாம் வந்துடாது. இத்தனை தடவை கேட்டீங்களே, இது வரைக்கும் நீங்கள் சொன்னபடி நான் என்னையோ கொப்பளிக்கலை சார்ந்தவங்களாம் கை தூக்குங்க, சும்மா தைரியமாக கை தூக்குங்க. எல்லாம் தெரியும், ஆனால் இன்னும் கொப்பளிக்க ஆரம்பிக்கலை. பார்த்தீங்களா? எல்லாம் சாதாரண ஆளுகள், எல்லாம் விவரமான ஆளுங்க தான். ஏதோ அப்புறம் நீங்கள் ஒன்றும் தெரியாதுங்க கிடையாது, இல்லைங்கதா? சரி, நீங்கள் சும்மா உண்மையாக இருங்க. இங்கே வந்து ஒன்றும் ஃபார்மாலிட்டியே கிடையாது, எந்த ஃபார்மாலிட்டியும் தேவையில்லை. எப்பயுமே ஒரு மாஸ்டருக்கும் அதை கேட்குற மாணவர்களுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தன் மனதை திறந்து எல்லாவற்றையும் சொல்லும் இடம் 3 இடம்தான். ஒரு இடம் அம்மாட்ட அப்பாட்ட பேரண்ட்ஸு சொல்லலாம், உண்மையை சொல்லலாம். நான் இதான் நல்ல பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களை காப்பாற்றணும். தப்பு செஞ்சுருந்தாலும் காப்பாற்றுவாங்க, அதான் தாய். அதே மாதிரி மாணவர் ஆசிரியர்கிட்ட சொல்லலாம். மாணவன் என்ன தப்பு செய்தாலும் வழிகாட்ட வேண்டியதான் ஒரு குருவோட வேலையை தவிர அதை வச்சுக்கிட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணுறதில்லை. அதனால் ஒரு குருநாதரிடம் தாயை போன்ற பரிவு எதிர்பார்க்கும். அதே மாதிரி ஒரு நல்ல கணவனிடம், ஒரு நல்ல மனைவியிடம் தாராளமாக நம்ம உண்மையெல்லாம் சொல்லலாம். முதல்ல வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமா மிசைல் அடிப்பாங்க 2 வருஷம் கழிச்சு. உங்கள் லட்சணம் தெரியாதா? அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நைட்டில் சொன்னீங்களே, உங்கள் லட்சணம் அன்றைக்கே இல்லை, வெட்ட வெளிச்சம் மாதிரி இல்லை. ஆனால் கேட்கும்போது பார்த்தா இவங்க பின்னாடி இப்படி பேசுவாங்களான்னே தெரியாது. அப்படி உரி அப்படிங்களாங்க என்ன 2 பக்கமும் கேட்பாங்க. இவர் அப்படி கேட்பாரு, அவர் அப்படி கேட்பாங்க. ஆனால் ஒரு 4-5 வருஷம் கழித்து அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, என்னென்ன பாயிண்ட் அடித்தாங்கன்னு. அப்படியே திருப்பிக்கிட்டு அடிப்பாங்க. அன்றைக்கி என்னமோ கேணத்தனமாக வலிஞ்சிட்டு பிறகு வாங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் ஒரு நல்ல கணவன், நல்ல மனைவி என்று சொன்னால் அவர்களுக்குள் எந்த முரண்பாடு வந்தாலும், எந்த சண்டை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஈவன் டைவர்ஸே வந்தாலும் கடைசி வரை தன் மனைவியின் அந்தரங்கத்தை, தன் கணவனின் அந்தரங்கத்தை வெளிப்படுத்தாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் கணவருக்குரிய முழு அந்தஸ்து பெற்றவர். அவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் நல்ல வாழ்க்கை இல்லாவிட்டாலும் அடுத்தடுத்து எங்கு போய், எந்த பூமியில் அவர்கள் போய் பிறந்தாலும், எந்த பிளானெட்டில் அவர்கள் அவதரித்தாலும் அதுக்குரிய கிரெடிட்டோடு தான் அவங்க போவாங்க. மனைவிக்கும் அந்த கடமை உண்டு, கணவருக்கும் அந்த கடமை உண்டு. அதனால் பெற்றோர்கள் என்பவர்கள் பிள்ளைகளை காப்பாற்றுபவர்கள். பிள்ளைகளின் குறைகளை அவர்களை துன்புறுத்தாமல், அவர்களை வெளிப்படுத்தாமல் அந்த குறைகளை களைபவர்கள். 3வது குருநாதர். குருநாதர்கிட்ட தாராளமாக சொல்லலாம், இடைவெளி தேவையில்லை. அவரும் அந்த கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால தெளிவு பண்ணி, அறநெறிகளை உணர்ந்ததால் அதையும் தெளிவு பண்ணி, இதை இப்படி வச்சுக்கோங்க, இது தவறு, இது உங்களுக்கு நல்லா இருந்தாலும் இது தவறு, இது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் இது நல்லது, இப்படி சொல்ல வேண்டியது அவரோட கடமை. இதுக்கு கடைசியாக சொல்ல வேண்டியது கடவுள்கிட்ட எதை வேணாலும் ஒப்படைச்சிடலாம், அவர்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் அவரே நேர்வழி காட்டுபவர். விருப்பு வெறுப்பை வென்றவர், விருப்பு வெறுப்பு அற்றவர் என்று நாம் கேட்டிருக்கிறோம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டு விடும்பையில். எனவே எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் தேவையில்லை, இடைவெளியும் தேவையில்லை. என்ன உண்டோ நீங்கள் ரிலாக்ஸாக சொல்லுங்கள். எத்தனை பேர் இன்னும் இனிமா கப்ப கேள்விப்பட்டால் இன்னும் குடலை கழுவுனதே இல்லை சார்ந்தவங்களாம் கை தூக்குங்க. மலை குடலை நான் தூய்மை பண்ணதே இல்லை. கேள்விப்படாதவங்களை விட்டுருங்க. கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் செஞ்சதே இல்லைன்றவங்க கை தூக்குங்க. சரி, அதுவும் இருக்கீங்க, 4-5 பேர் இருக்கீங்க. இன்னும் மற்ற கொஞ்சம் பேர் இருப்பீங்க கொஞ்சம் பயந்து போய், இதுக்கு வேணாம், இந்த ஆள்கிட்ட எதுக்கு வம்பு சரிங்களா? எனவே அதில் ஒன்றும் தவறு இல்லை.
ஆனாலும் நீங்கள் உஷாராக இருந்துங்க. எப்போ பிரச்சனை இருக்கிறதோ அப்போ நீங்கள் நான் சொன்ன டிப்ஸை மறந்துடாதீங்க. அந்த டிப்ஸை நல்லா அழகாக டிடிபி பண்ணி ஒட்டிக்குங்க சுவரில். காலையில் எந்திரிச்ச உடனே, ஏன்னா உடல்நலத்துக்கு அதுதான், ஆரோக்கியத்துக்கு அதுதான் வழி. ஆரோக்கியத்துக்குரிய வழிகளை நான் பல பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். கிரானிக்காக உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தால் தீர்ப்பதற்கு அவர்களால் தான் முடியும். அதனால் எந்த நிலையிலும் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க, யார் உங்களுடைய கிரானிக் ப்ராப்ளத்தை தீர்க்க முடியும், அவர்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சி அவர்களை உங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துவது தான். என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தீர்வு காண வேண்டும். அடுத்து நம்ம புத்தகங்களிலும் இந்த சிடியிலையும் கேசட்லையும் பேசியிருக்க விஷயங்களை ஒரு தடவைக்கு 10 தடவை கேளுங்க, 10 தடவை படிங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க. அதன்படி உடல்நலம் என்று சொன்னால் உடல்நல அந்த விஷயங்களை பின்பற்றுகிறோமா? மனநலம் என்று சொல்லி மைண்ட் மெக்கானிசம் இப்படி இருங்கன்னு சொல்லியிருக்கனே, அதை பின்பற்றுகிறீர்களா? அப்புறம் உயிர்நலம் என்று பேட்டரி டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முறைகளை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன், அதை பின்பற்றுறீங்களா? இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு அதில் டிஃபால்ட் இருந்தால் தாராளமாக வந்து கேளுங்க, என்கிட்ட வந்து சந்தேகம் கேளுங்க, இது எப்படி அதை எப்படி தாராளமாக கேளுங்க, அது ஒன்றுமே இல்லை. அதனால் தெளிவாக இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் தன்னுயிர் தானறப்பெற வேண்டும். நம்ம உயிர் ஏக இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு போகணும், எமன் கட்டுப்பாட்டுக்கு போயிடக்கூடாது. எமன் கட்டுப்பாட்டுக்கு போய் இருந்ததுன்னா நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை. அப்போ எப்போ வேணாலும் எந்த ஸ்டைல்லையும் மரணம் வரும். ஏக இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சுன்னு சொன்னால் ஞானமுள்ள மகான்களின் அந்த ஜீவன் தான் அந்த கட்டுப்பாட்டுக்கு போகுது. அங்கே போயிருச்சுன்னு சொன்னால் அதோட மரியாதை வேறு, அவ்வளோதான். அதனால் எப்பயுமே நம்ம உயிர் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த டெத்து முடிவாகும். அது ரொம்ப உஷாராக இருந்து கவனிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இது எப்படின்னு கேட்டால் அதுவும் நீங்கள் இங்கே உள்ள உதாரணத்தினா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம், அரெஸ்ட் பண்ணணும், யார் வரா சொல்லுங்கள்? போலீஸில் யார் வரா? இன்ஸ்பெக்டர் வராரா? லோக்கல் கான்ஸ்டபிள் வராரு. 8 கான்ஸ்டபிள் வந்து லத்தியில் 2 பேர் தட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, இந்த நாட்டில் சிஎம் அரெஸ்ட் ஆகுறது ஒரு சாதாரண விஷயம். ஒன்று இதில் உட்காருவாங்க, 2 அங்கே போய் உட்காந்துருவாங்க. மாறி மாறி 2 சிஎம் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இந்த சிஎம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் வரா? ஃபஸ்ட்டு 3 கேடரில் யார் இருக்காங்களோ அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து சொல்லணும், இந்திரா காந்தி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்படி உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. அவங்க உடனே நம்மன்னா ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் பேசணும் சப்புன்னு ஒரு ஒப்பு வச்சு எழுதிட்டு போயிடுவாங்க. இந்திரா காந்தி அம்மனை கேட்பாங்க, சம்மன் இருக்கா, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா, எடுத்து நீட்டு, இன்னும் கொண்டு வரல, கொண்டு வா, அனுப்பிட்டாங்க உடனே. எனக்குதா அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் எந்த ஆதாரத்தில் வந்து என்ன அரெஸ்ட் பண்ண வரேன்னு கேட்டாங்க, போயிட்டாங்க மறுபடியும். அது மாதிரி ஐஜி ரேங்கில் வந்தாலும் இவங்ககிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இப்படி இதுக்காக நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அப்படி வேணால் கொஞ்சம் பொருள் நான் சாப்பிட்டு வந்துடுறேன், ஒன்றுக்குன்ட்டு வந்துடுறேன், வெளிக்கின்ட்டு வந்துடுறேன், உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு டீ கொடுமா அப்படின்ட்டு போயிட்டு பொறுமையாக வரலாம். அப்படியே வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே ஒன்றும் ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவையில்லை. வழக்கு எத்தனை கவர்மெண்ட் நிலத்தையும் நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போ என்ன கெட்டு போச்சு? வழக்கு போட்டால் எனக்கு இந்தியில் மொழிபெயர்த்து கொடு, ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்து கொடு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அவன் நாட்டில் மொழிபெயர்த்துக்கிட்டே இருப்பாங்க, உலகம் உள்ளளவும் இருக்கும். அந்த மொழிபெயர்ப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜட்ஜி போவார், அப்புறம் அந்த ஜட்ஜி வந்துட்டு உட்காந்து என்ன செய்வார், நான் ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும், எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த வழக்கை பற்றின்வார். இந்த வக்கீல் செத்து போவார், இப்போ அடுத்த வக்கீல் வருவார், அவர் வந்துட்டு எனக்கு இந்த வழக்கை பற்றி ஒன்றும் தெரியாது, நான் இது மொத்தம் 2000 பக்கம் இருக்குது, என் ஜென்மத்தில் படித்து முடிப்பேனே தெரியல, இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரேஞ்சுக்கு தகுந்தபடி தான் அரெஸ்ட் பண்ண ஆள் வரும், அது சரிதானா? அது மாதிரி நம்ம அல்பமாக இருந்தால் எமன் கூட வரமாட்டார். இந்த கால தூதர்கள்னு இருக்காங்க, அவன் வந்து 2 மிதி வச்சு சுனாமி வச்சு ஒரே லாட்டாக அடிச்சுட்டு போயிடுவான். சுனாமி வச்சு ஒரு வீசுன்னு வர்ண பகவானை கூப்பிட்டு, ஐயா அந்த கடலை ஒரு லாத்துனா இந்த காற்று அடிக்க சொல்லப்பான்ட்டு அவர் இவர் காற்றை கூப்பிட்டு, ஐயா உண்மை பூமி லேசாக அசைச்சு விடு, காற்று நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இந்த பூமி அசைய சொல்லுன்னா பூமி முடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, 1,00,000 பேரை முடிச்சுட்டு போயிடும். கால பைரவர்களே போதும், அதுக்கு கால தேவன்கள் ஏமங்கால தூதண்டுவோம், அந்த தூதர்கள் கால தூதர்கள் போதும். கொஞ்சம் ஹை ரேங்க்னு வச்சுக்கோங்க, யமனே வருவார். வந்துட்டார்னா எடுத்துட்டா ஒரு பெரிய ஆஃபீஸர், ஒரு ஐஜி ரேங்க்கு டிஐஜி ரேங்க்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். இன்னும் அடுத்த ரேங்க்கு போயிட்டோம்னா சனி பகவான் ஒப்புதல் கொடுக்குறதுக்கு அவர் ஆயுள் காரகன், அவர் கையெழுத்து போடுறதுக்கே யோசிப்பார். ஏதுக்கும் ருத்ரமூர்த்திட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு, அவர் தான் அழிக்கிற வேலையை செய்கிறவர். அப்புறம் ருத்ரமூர்த்தி தான் வரணும், அவர் முடிவு பண்ணணும்.
அதுக்கும் அப்பால் போயிடுச்சு. ஏக இறைவன் தான் முடிவு பண்ணும். ஏக இறைவன் எடுத்துக்க மாட்டார். ஏக இறைவன்னா அது ஜோதி, அது ஜோதிமயமாக மாற்றிக்குவார், அவ்வளோதான். அங்கே அதுதான் வள்ளல் பெருமானை வணங்குவதும் ஏக இறைவனை வணங்குவதும் ஆதிசிவனை வணங்குவதும் ஒன்று தான். அதை அவரே டெக்ளேர் பண்ணுறாரு. என்னை சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்து திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்று என்னை சிவமாக்கி கொண்டது என்று சொல்லும் பொழுது இவர் ஏக இறைவனாகவே ஆகிவிட்டார். இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார். அப்படி போனவங்க அவர்களே இறைவனாக ஐந்தொழில் செய்பவர்களாக ஆகிறார்கள். அதனால் ஐந்தொழில் அனைத்தும் தான் செய்ய தந்தனை. நீங்கள் அகவலை படிச்சிங்கன்னா சொல்லுவோம், ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழிலையும் என்னையே செய்ய எனக்கு இறைவன் கட்டளையிட்டார்னு என்னென்ன வல்லமைகள் தனக்கு வந்தது என்பதை வள்ளல் பெருமான் விளக்கும் போது ஐந்தொழிலும் செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு இறையாற்றல் தந்தது என்று சொல்வார்கள். எப்படி இது மாதிரி எந்த ரேஞ்சுக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்தபடி நமக்கு ப்ரொமோஷன் இருக்குது, அதுக்கு தகுந்தபடி தான் நம்முடைய கிளைமேக்ஸ் எண்டிங் இருக்குது. அதனால் நாம் எல்லோரும் ஹையர் லெவலுக்கு போகணுன்றது தான் மகான்களின் விருப்பம், ஏக இறைவனின் விருப்பம், எல்லா தெய்வங்களின் விருப்பம், எல்லா தேவதைகளின் விருப்பம். அதை எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்பதைத்தான் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். அதுதான் வெற்றியும் விடுதலையும். புரிஞ்சிட்டிங்களா? ரைட்டு. அப்போ குறிப்பெடுத்துக்குங்க, எதிலிருந்து வெற்றி, என்ன விடுதலை. வெற்றி, எந்த வெற்றி வர வேண்டும், என்ன விடுதலை வர வேண்டும். ஒன்று உடல் நலத்தில் வெற்றி, நோயிலிருந்து விடுதலை. எல்லா நோய்களிலிருந்து விடுதலை, அது உடல் நலத்தில் வெற்றி. இரண்டாவது மனநலத்தில் வெற்றி, எல்லா மன துன்பங்களிலிருந்தும் விடுதலை. மூணாவது பொருள் வளத்தில் வெற்றி, வறுமையிலிருந்து விடுதலை. நான்காவது புகழ் வருவதில் வெற்றி, எல்லா துர் அதிர்ஷ்டங்களிலிருந்தும் விடுதலை. கடைசியாக தவ முயற்சிகளில் வெற்றி, பிறவி பிணியிலிருந்து விடுதலை. அப்போ அடைய வேண்டிய வெற்றிகள் எத்தனை? 5. பெற வேண்டிய விடுதலை எத்தனை? 5. வெற்றிகளை பெற்று 5 விடுதலையை நாம் பெற வேண்டும். இப்போ ஒன்னொன்னையும் நம்ம பார்க்க போகிறோம். முதலில் உடல்நலத்தில் வெற்றி. உடல்நலம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த சிட்டின் மெம்பரின் பண்ணுற புக்கத்தில் 28ஆம் பக்கத்தில் அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் குறைஞ்சது ஒரு 5 டிப்ஸாவது பின்பற்றி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதில் ஒன்று, அடிவயிற்றில் மலம் தேங்கக்கூடாது. எழுதிக்கிங்க, அடிவயிற்றில் மலம், நெற்றியில் சளி, 2 இருக்கக்கூடாது. அடிவயிற்றில் மலம், நெற்றியில் சளி, இந்த 2ம் இருக்கக்கூடாது. அது எச்சரிக்கையாக இருங்க. என் பின்னாடி வரீங்கன்னா நீங்கள் விக்கல் எடுக்கலாம், தப்பே இல்லை. தண்ணி தட்டுப்பாடாக இருக்குன்னு அர்த்தம். கொட்டாய் விடலாம், தப்பே இல்லை. ஆக்சிஜன் தட்டுப்பாடாக இருக்கு உள்ள அப்படின்னு அர்த்தம். தும்மல் வரலாம், தப்பே இல்லை. உணவு பாதையில் நுழைய வேண்டிய ஏதோ ஒரு பொருள் மூச்சு பாதையில் நுழைஞ்சிருச்சுன்றத அந்த தேவதத்தன் என்ற அந்த தேவன், அந்த வாயுக்குரிய தேவதை என்ன செய்யும்? தூக்கி எறியும். ஏய், நீ அந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் ஏன் வந்தேன்னு. அதான் எல்லா எத்தனையோ தெய்வங்கள் வேலை செய்யுது நமக்காக, இந்த பூமியை, இந்த உடலை இயக்கிறதுக்கு. அப்போ அது வேலை செய்யுது. கொட்டாய் விடலாம், தும்மல் விடலாம், விக்கல் வரலாம், தவறே கிடையாது. ஆனால் எண்ணெய் மட்டும் வரக்கூடாது. அவனை பின்னால் வந்து இருமிடாத, எரிச்சிருவேன் கண்ணாடியை. இருமக்கூடாது. ஒரு நோயாளியை காட்டும்போது சினிமாவில் எப்படி காட்டுவாங்க? லொக்கு லொக்குன்னு இருமல் மாதிரி காட்டுறாங்க. இருமிடக்கூடாது. இருமல் நோயின் அடையாளம். சளி உள்ளே அந்த அழுக்கு வெளியே வராமல் தேங்கிருச்சு, நுரையீரலில் தேங்கிருச்சு, நெத்தியில் தேங்கிருச்சு, தொண்டையில் தேங்கிருச்சு. அடிவயிற்றில் மலக்குற்றம், கைகளில் நாடி குற்றம், தொண்டையில் கபக்குற்றம், சளி குற்றம், உச்சியில் திரை குற்றம். மாயத்திரைகளாகிய 7 திரைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். இந்த 4 குற்றங்களை நீக்க வேண்டும். அதனால் அடியில் மலம் சேரக்கூடாது. அதுதான் இந்த இனிமா கப்பு, இதை கப்புன்னு ஒதுக்கிடக்கூடாது. இது இங்கே மருதமலை டாக்டர் தயார் பண்ணது. இங்கே இவர் தான் உலகத்துக்கே சப்ளை, இவர் தான். இது நல்லா மேலே கோர்த்து சுத்தமான தண்ணியை ஊற்றி இது வழியாக வரும் வேகமாக. பின்னாடி சொருகிட்டு குனிஞ்சிக்க வேண்டியதான். 20-30 செகண்டில் சைஃபன் சிஸ்டத்தில் சிவ்வுன்னு உள்ளே போயிடும் அந்த தண்ணி. போன உடனே நேற்று ஐட்டம், முந்தான் ஐட்டம், வெந்தது வேகாது எல்லாத்தையும் குழந்து வெளியே போட்டுரும், நாற்றம் எடுத்து வெளியே போட்டுரும். அடி வயிறு சுத்தமாக இருந்துன்னு வச்சுங்க, கத்தியை வச்சு குத்தினாலும் கத்தி தான் வளையும், வயிற்றில் ஒன்றுமே செய்யாது. உடல் நலமாக, உடலில் ஒரு ஆர்கன் நலமாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு அர்த்தம்? வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ நலம் இல்லையோ அப்போ பலம் இல்லை. நலத்திற்கே பலம் உண்டு.
மனம் உங்களுக்கு துன்பப்படுத்துகிறது என்றால் மனம் நலமாக இருக்குன்னு அர்த்தமா, நோயிட்டு இருக்கிறது என்று அர்த்தமா? மனம் நோயிட்டு இருந்தால்தான் சிரிப்பு வராது முகத்தில். மனம் நோயிட்டு இருந்தால் பலம் இருக்காது, மனோபலம் இருக்காது. சின்ன சின்ன அதிர்ச்சிக்கெல்லாம் வைங்க. தாங்கும் சக்தி தான் மன வலிமை. மன வலிமை என்பது என்ன? துன்பங்களை தாங்கும் சக்திக்கு பேர் தான் மன வலிமை. மன வலிமைன்னு தனியாக அங்கேருந்து டப்பால் வராது. மன வலிமை என்பது துன்பங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதம், துன்பங்களை தாங்கும் சக்தி, அதுக்கு பேர் தான் மன வலிமை, வேற ஒன்றும் இல்லை. அப்போ சஸ்பென்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் சின்ன சின்ன மேடு பள்ளம்லாம் கண்டிக்காது. மெர்சிடிஸ் பென்ஸ் சும்மா சிக்கின்ட்டு போகும். சஸ்பென்ஷன் வீக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன பழத்தை கொண்டா டிம்முன்னு விடுவோம். ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு அப்பா இந்த வண்டியில் வந்து என் புட்டானியே போயிருச்சுன்னு நம்ம சொல்கிறோம். காரணம் சஸ்பென்ஷன் வீக்கு. உங்கள் அந்த சஸ்பென்ஷனை மாற்றணும்னா அது பெரிய ப்ராசஸ். இந்த சஸ்பென்ஷனை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நல்ல ஞானமான விஷயங்கள், ஞானிகளுடைய பழக்கம், அவங்களுடைய ஆசி, தவம் போதும். சஸ்பென்ஷன் தான் ஸ்ட்ராங் ஆகிக்கும், பயப்பட வேண்டியதில்லை. 2 குற்றம் இருக்கக்கூடாது. அதனால் காலையில் வேலை என்ன செய்யணும்? வாயை நல்லா கழுவிட்டு 10 மில்லி எண்ணெய் வாயில் ஊற்றி 20 நிமிஷம் காக்லிங் பண்ணணும். இந்த மெத்தடெல்லாம் இதில் இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஆயில் காக்லிங் அதுக்குன்னு பேர். 20 நிமிடம் குறையக்கூடாது, விளங்குதா? ஆயில் புல்லிங் டெய்லி பண்ணுங்க. நல்லா சளியே கிடையாது, வாய் சுத்தமாக இருக்குது, எந்த தொல்லையும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்குதுன்னா தினம் இப்போ இந்த ஹால்னா தினம் பெருக்கணும் சுத்தம்தான். நல்ல ஏசி ஹாலு, இந்த டஸ்ட்டு வர வாய்ப்பு இல்லை, அப்போ ஒரு 2 நாளைக்கு ஒருக்க பெருக்கினாலும் போதும். அப்படித்தான், தேவையை பொறுத்து தான். மலைக்குள்ள தூய்மை டெய்லி பழக்கமாயிருமான், டெய்லி அழுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்குன்னா டெய்லி தான். இப்போ சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, என்றைக்கு ஒரு நாளைக்கு தான் பிரச்சனை வருதுன்னா 2 நாள் விட்டுருங்க, ஒரு நாளைக்கு செய்யுங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இது உங்கள் கண்டிஷனை பொறுத்து பார்த்துக்க வேண்டியதான். நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, உடம்புக்குள்ள எந்த வடிவத்திலும் நச்சு என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்கள், கழிவுப் பொருள்கள் இருக்கக்கூடாது. கார்பன் என்று சொல்லக்கூடிய அந்த கரியமில வாயு, அந்த அழுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மலக்குடலில் இருக்கக்கூடாது. சளி என்று சொல்வது வெள்ளை அணுக்கள் போராடி செத்த சவந்தான் சளி, வேற ஒன்றும் இல்லை. வெள்ளை அணுக்கள் எங்கே செத்தாலும் அது இங்கே வந்துடும், அதை அந்த வெளியேற்றுற இடம் அது. அதனால் அது ப்ராசஸ் படி வெள்ளை அணுக்கள் நோய்களோடு போராடி சாகும்போது அது எங்கே செத்தாலும் தொண்டைக்கு கொண்டு வரும். தொண்டை கொண்டு வந்து இங்கே செக்ஷனைஸ் பண்ணும். கண்ணு வழியாக அது வெளியே அனுப்புனா அது பூளைன்னு அர்த்தம், மூக்கு வழியாக அனுப்புனா சளின்னு அர்த்தம், தொண்டையிலே அது வெளியே வந்துச்சுன்னா கோளைன்னு அர்த்தம். அப்போ அந்த சளி பல வடிவங்களில் வெளியேறும். இந்த வழியில் வெளியேற்ற முடியலன்னா புண்ணு வச்சு வெளியேற்றும். புண்ணு வச்சு வெளியேற்றினா அது பேர் சலவன்னு பேர். எல்லாமே வெள்ளை அணுக்கள், செத்த வெள்ளை அணுக்கள், அவ்வளோதான். இந்த கழிவுகள் உடலுக்குள் தேங்கக்கூடாது, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 2வது, பல் தேய்க்கணும். பல் தேய்க்கிறதுக்கு எதை பயன்படுத்த சொன்னேன்? எத்தனை பேர் பல்பொடி பயன்படுத்தின பிறகு பல் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லைன்றவங்களாம் கை தூக்குங்க. இத்தனை பேர் இருக்காங்க. அவங்க புதுசாக வந்து பார்த்துக்கலாம், செட்டப் பண்ணி சொன்னேன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அந்த காலம் அப்படி காலம், மார்க்கெட்டிங்காக பல செட்டப்லாம் ஏற்பாடு பண்ணி மீட்டிங் நடத்துகிற காலம். அதனால் பல்பொடி, சில பல்பொடிகளை நான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நம்ம எஸ்கேஎம்மோட தந்த சூரணம் நல்ல பல்பொடி, இன்ஜெக்ஷன் பல்பொடின்னு சேலத்திலிருந்து நல்ல பல்பொடி, வசீகரான்னு ஒரு பல்பொடியை நம்ம சித்த வைத்தியர் சூலூரில் தயார் பண்ணுறாரு. இது 10 ரூபா தான், 2 பாக்கெட் 3 ரூபா வாங்கி வச்சுக்கோங்க. பக்கத்தில் தான் சூலூரில் தான் கிடைக்கும். இது வந்து ஒரு 12-13 மூலிகைகள், நாயுருவி சேர்க்குறார், அதனால கொஞ்சம் வசீகரம். நாயுருவி தான் வசியம் பண்ணுறதுக்குரிய ஒரு முக்கியமான மூலிகை. அந்த நாயுருவி இதெல்லாம் சேர்த்ததுனால வசீகரான்னு பேர் வச்சார், வேற ஒன்றும் இல்லை. 3வது, பல் தேய்ச்சி முடிச்சோன்னு என்ன செய்யணும்? எத்தனை மிளகு? ஒரு 7 மிளகு வாயில் போட்டு மடக்குன்னு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சுத்தமான தண்ணியை குடிச்சிருங்க. 3வது ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ ரத்தம் சுத்தமாயிரும், நல்ல இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். 4வது வேலை, குளிக்கும்போது என்ன செய்யணும்? குடலை, மலைக்குடலை இனிமா கப்பை பயன்படுத்தி நல்லா சுத்தம் பண்ணிடணும். அதிலே எல்லாம் முறையெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் சந்தேகம்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியோ, முழக்கத்தில் தயாரிக்கிற வைத்தியருடைய பவித்ரா இயற்கை மருத்துவமனை முகவரி கூட இருக்கும், ஃபோன் பண்ணி எதாவது சந்தேகம்னா கேட்டுங்க. நீங்களும் 6 மாத குழந்தை கூட பயன்படுத்தலாம். காய்ச்சல் வருதுன்னா முதல்ல குடலை கழுவுங்க, காய்ச்சல் உடனே கப்பு நின்றும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மாத்திரையும் மருந்தும் போட்டு போராடிட்டு இருக்காதீங்க, வெரி சிம்பிள். 4வது வேலை, மலக்குடலை தூய்மை செய்தல், அவ்வளோதான். அது குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு காலை முதல் உணவு என்னவா இருக்கணும்? யாரெல்லாம் ஜூஸி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்களாம் கை தூக்குங்க. சரி, பழம் சாப்பிட்டதுனால இப்போ எனக்கு ரொம்ப உடம்பு ரிலாக்ஸாக இருக்குது, நோய்களே இல்லைன்றவங்களாம் கை தூக்குங்க. ஆமாம், பார்த்துக்குங்க. மற்றவங்களாம் இன்னும் பழம் சாப்பிடலேன்னு அர்த்தம், அவ்வளோதான். புரியுதா? இந்த தமிழ்நாட்டுக்கே, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கே பழ உணவின் மகத்துவத்தை சொன்னது கோயம்புத்தூர் தான். கோவை பழமுதி நிலையம் தான் முத இதை சொன்னாங்க. அதனால் காலை முதல் உணவாக
சாறுள்ள பழங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் ரிச்சாக கிடைக்கும். நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மலக்குழு தானே தூய்மையாகும். நல்ல பழம் என்பது அன்குக்குடு டயட் பட் சன் குக்குடு டயட். நம்ம சூடு காமிச்சோம்னாலே உயிர் சத்துக்கள் அழிஞ்சிடும். சத்த பணத்தை தான் உள்ள அனுப்புகிறோம். அதுதான் அழகாக அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். அதாவது 2 பெரிய மாம்பழம் அளவு பெரிய பப்பாளி நிறுத்தா எவ்வளோ இருக்கும்? 1 கிலோ 3/4 கிலோ இருக்குன்னு வச்சுக்குவோம். நல்லா ஃப்ளஷை மட்டும் எடுத்தோம்னா 1 கிலோ 3/4 கிலோ இருக்கக்கூடிய மாம்பழம் ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. லபக்குன்னு சாப்பிட முடியுதா முடியலையா? முடியும். திகட்டுதா? திகட்டுறதில்லை. சாப்பிட ஆசையாக இருக்குது, ருசி இருக்க, டேஸ்ட்டுக்கு தந்து நல்லா இருக்குது. சரி, அதே 3/4 கிலோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து ஸ்பெஷல் மைசூர் பாகு கலந்து கொடுக்குறோம். அதில் திருநெல்வேலி அல்வாவை கலந்து வைக்கிறோம். எத்தனை கிராம் சாப்பிட்லாம்? 50 கிராம் சாப்பிட்டாலே அம்மாடி ஆத்தாடி. 100 கிராம் சாப்பிட்டா எது கடிச்சிக்கிட்டு வரும். அதுவே ஒரு 200 கிராம் சாப்பிட்டோம்னா அவன் வெளியே வந்துடும். முதல் 50 கிராம் சேர்த்து துர்வாடையோட வெளியே வந்துடும். அப்போ அருட்தந்தை அவர்கள் கேட்டார்கள், ஏன் இந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஏற்றுக்குது, திகட்டலை, வாமிட் வரல, ஏற்றுக்குச்சு. ஏன் இந்த ப்ராசஸ் பண்ண இந்த உணவை சாப்பிடும்போது இப்படி திகட்டுது, தூக்கி எறியுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொன்னாங்க, பழம் உயிருடன் இருக்கிறது. நம்முடைய ஜீவனுக்குள்ள உயிர் இருக்கிறது. உயிரோடு சேரும்போது என்ன செய்யுது? இழுக்குது. அது ரிஜெக்ட் பண்ணுறது இல்லை, அப்ஜெக்ட் பண்ணுறது இல்லை. அப்போ எவ்வளோ 3/4 கிலோ சாப்பிட்டாலும் அது வாட்டில் எடுத்துக்கிடுது. அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா உயிர் சேரும்போது சார்ஜ் ஏறுது, அதனால அது கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இந்த 50 கிராம் அல்வாவையோ மைசூர் பாவையோ சுவைக்கணும்னு சொன்னால் அதில் உயிர் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அதை அதில் புரட்டி இதில் புரட்டி எண்ணெயில் போட்டு வறுத்து சுழிச்சு இந்த யமகிங்கரர்கள் என்னென்ன பண்ணுவானுங்களோ தண்டனைன்னு சொல்லி அத்தனை இங்கேயே செஞ்சிடறோம், கதையை முடிச்சிடறோம். பெரட்டி கொஞ்சம் கூட உயிர் இல்லாமல் ஆக்கின பிறகு இன்னும் சொல்ல நல்லா கருக்கி கார்பன் ஆக்கி ஒரு தோசை முருகலா போடுன்றான். முருகல்னா என்ன அர்த்தம்? கார்பன் ஆக்கி கொடுன்னு அர்த்தம். இருக்கு கொஞ்சம் உயிர் இருந்த போது உயிர் இல்லாமல் பண்ணி கொடு, மொத்த பணமாக கொடு அப்படின்னு பிணந்தினி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணுறோம். அவனு நல்லா கறிக்கு குழந்து கொடுத்துட்றான். அப்புறம் தோட்டிக்கிட்டு அடிக்கிறோன்னு வச்சுங்க. அப்போ உயிரற்ற ஒரு பொருளை நாம் கொடுக்கும்போது அப்போ இதில் இந்த டேஸ்ட்டை உண்டாக்கணும்னு சொன்னால் ஜீவகாந்தத்திலேருந்து கரண்ட்டு கீழே இறங்கணும். ஜீவகாந்தம் அங்கே போகாது. மையத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்திலேருந்து அந்த கரண்ட்டை கீழே நாக்குக்கு இறக்கி அந்த ருசியை உண்டாக்கி நமக்கு அந்த இன்பத்தை கொடுக்குது. அப்போ 50 கிராம் குடிக்கிறதுனே அது இறங்கி கொடுக்குது. 100 கிராம் ஆக்கணும்ல, அங்கேருந்து சப்ளை இருக்கிறதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அடுத்த வேலைக்கு கரண்ட் வேணாமா, கொஞ்சம் குறைச்சி கேட்டுது. அப்போ 150 கிராம் ஆன உடனே முடியாதுன்னு சொல்லிடுது. முடியாதுன்னு சொன்னோன்னா ரிஜெக்ட் பண்ணிடுது, தூக்கி எறிஞ்சிருது, வாமிட்டு வந்துடுது. இதுதான் ரகசியம் என்று அழகாக சொன்னார், சயின்டிஃபிக்காக சொன்னார். புரிஞ்சுங்க, பழத்தின் மகிமையை புரிஞ்சுங்க. காய்கறியை வேக வச்சா கூட ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, ஓரளவு போதும். பாதி உயிர் எடுத்துகிட்டு மீதியை பயன்படுத்துங்க. அது ஃப்ரை பண்ண ஐட்டம் அப்படியே எண்ணெயில் பொரிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, கம்ப்ளீட்டாக டெட் பாடி தான். அது வேற ஒன்றுமே இல்லை. அப்புறம் டெட் பாடி ஆக்குறது. கோழி ஆட்டெல்லாம் அறுத்துட்டு அதுவே டெட் பாடி, அப்புறம் அந்த டெட் பாடி ஆக்குறது. பழ உணவு காலை முதல் உணவாக வைத்துக் கொள்ளுங்கள். மிச்சம் 2 வேளை ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க, அதனால் ஒன்றும் இல்லை. அசைவ உணவை முடிந்தவரை தவிர்த்துக்குங்க, குறைச்சிக்கிட்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அசைவ உணவு அதிகமாக பால் சாப்பிட்றது, கோக் பெப்சி குடிக்கிறது, அப்புறம் கல் சாராயம் டாஸ்மார்க்கு இதெல்லாம் அஞ்ஞானிகளுக்கு தான், நமக்கு தேவையில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது மற்றவங்களுக்கு, அது நம்ம உலகத்தெல்லாம் திருத்தணுன்ற அவசியம் இல்லை. அது வேலை செய்யும். பொல்யூஷன், அதாவது மாடு மேய்க்கிறவங்கள பார்த்துருக்கலாம். மாடை அங்கேருந்து ஓட்டிகிட்டு வரானுங்க. சில மாட்டுக்கு என்ன செய்வான், கழுத்தையும் காலையும் வச்சு ஒரு தடையை கட்டி விட்டுருப்பான், ஒரு இதை தொங்க விட்டு இப்படியே இழுத்துக்கிட்டே வரும். பார்த்துருக்கீங்களா? சில மாட்டுக்கு இப்படி செய்கிறான். சில மாட்டை ஒரு முளையில் கட்டி விட்டு ஒரு எல்லைக்கு மேலே மேயாமல் பார்த்துக்கிறான், எல்லாம் வச்சுருக்கான். ஏன் எல்லா மாட்டையும் அவன் செய்கிறதில்ல? மற்ற மாடெல்லாம் என்ன செய்யுது, ஒழுக்கமாக இருக்குது, அனாவசியமாக இல்லை, அது வேலை உண்டு அந்த எல்லையை தாண்டாமல் கரெக்டாக இருக்குது. அந்த மாட்டெல்லாம் சும்மா விட்டுறான். இப்படி எதெல்லாம் ரவுடித்தனம் சட்டித்தனம் பண்ணுதோ இந்த கேங்ஸ்டர் மாடுகளை தான் என்ன செய்வான், குற்றமின்றி தண்டனை இல்லை. ஏன் வச்சுக்கோங்க, ஒரு நோய் உங்களுக்கு வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த மாடு இப்படி மாடுன்னு புரிஞ்சுக்குங்க, மாடை சரி பண்ணுங்க, சரியாயிரும். ரொம்ப சிம்பிள் தான். எல்லா மாட்டுக்கும் அவன் செய்ய மாட்டான். அதனால் தெய்வங்கள் தேவதைகள் ஒரு தண்டனையை கொடுக்குதுன்னு சொன்னால் அது காரணம் இது அதிகப்படியாக நடந்துக்கிடுது. பொல்யூஷன் ஓவர் ஆயிடுச்சு. பொல்யூஷன் அதிகமாக ஒரு எல்லைக்கு மேலே இது டீகம்போசிங் ஆக்கிரும். டீகம்போசிங் ப்ராசஸ்க்கு வந்துருச்சுன்னு சொன்னால் எது சொன்னாலும் எடுபடாது, அவனை திருத்தவும் முடியாது. சரி, இது அழிய வேண்டிய கேஸுன்னு முடிவாயிரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ நோய் வந்தோ ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று போயிடும். அதனால் அது ஒரு எல்லை வரைக்கும் கம்போசிங் ப்ராசஸ் இருக்கும். ஒரு எல்லையை தாண்டியாச்சுன்னா என்னவா மாறிடும், அது டீகம்போசிங் ப்ராசஸாக மாறிடும். குப்பையை மக்க வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடும்.
அதனால் இந்த உடம்பை கம்போசிங் ப்ராசஸ்லேயே வச்சிருக்க தண்டியும் நோய்களே கிடையாது. டீகம்போசிங் ப்ராசஸ் அளவுக்கு நான் பான்பராக்க விட மாட்டேன், தண்ணி அடிக்கிறத விட மாட்டேன், அதை விட மாட்டேன், இதை விட மாட்டேன் அப்படின்னா அது ஒரு எல்லைக்கு மேலே டீகம்போசிங் ப்ராசஸ் தொடங்கிடும். அதனால் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த பிம்பிள்ஸு அது இது தேமல் இது மாதிரி எந்த கருவளையம் இது எதுக்குமே நீங்கள் எப்படி ஒரு ஆப்பிள் பழம் அழகாக இருக்கோ, எப்படி ஒரு ரோஜாப்பூ அழகாக இருக்கோ, இயற்கையாக இதுக்கு யாரும் பெயிண்ட் அடிக்கலை, யாரும் ஃபேர் அண்ட் லவ்லி தடவலை, யாரும் சென்ட் அடிக்கலை, நல்ல வாசமாக இருக்குது, அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்க கவர்ச்சியாக இருக்குது, மனமாக இருக்குது. அதே மாதிரி தேகத்துக்குள்ள குறைகள் நீங்கி உங்களுக்கு சுத்தமாக ஆக ஆக இந்த நறுமணமும் இந்த அழகும் இந்த கவர்ச்சியும் இந்த பொலிவும் தன்னால் வந்துடும். அவ்வளோதான். அதனால் முகத்தை பார்த்தோம்னு கண்டுபிடிச்சிடலாம் உள்ள என்னென்ன நோய் இருக்குன்றது நாங்கள் பார்த்தோம்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கலாம், இந்த கையை பார்த்து கண்டுபிடிக்கலாம், நகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம், நாக்கை பார்த்து கண்டுபிடிக்கலாம். நாக்கு எப்படி இருக்கணும்? ரோஜாப்பு மாதிரி இருக்கணும். தைரியமாக நான் காட்டுவேன். எதுவும் லேயர் இருக்கா? ஒயிட் லேயர் பிளாக் லேயர் இருக்காது. இவனுக்கு பிளாக் லேயர் இருக்கு, அத்தனை அழுக்கு. அது வேறு கருநாக்கு சொன்னதெல்லாம் பலிக்குமா? இது வேறு புருடா. இந்த ஊத்த நாக்கு சொன்னது வேறு பலிக்குமா? இந்த டக்கால்ட்டியெல்லாம் வச்சக்கூடாது இல்லைங்களா? நாக்குன்னா நல்லா பல்பொடியை தொட்டு சாப்பிட்டு ப்ரஷில் தொட்டு அங்கங்கே அடைச்சிருக்க கீரை துண்டு அல்லது ஏதோ சிக்கனுக்குன்னு அடிச்சிட்டிங்க, அது ஓரத்தை சிக்கி இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படியே எடுத்து விடுங்க ப்ரஷ்ஷை வச்சு. மற்றபடி பாத்திரத்தை தேய்க்கிற மாதிரி தொட்டுக்கிட்டு வரட்டு தேய்ச்சிட்டு இருக்காதிங்க. அது எனாமல், அது நீங்கள் அப்படிலாம் தேய்க்க வேண்டியதில்லை. இன்னும் பாலிஷை ஏற்றுறீங்க ஆசிடை ஊற்றி, சும்மா இருங்க. லைட்டாக அப்படி எடுத்து விடுங்க, விரலில் தேய்ங்க போதும். தேய்ச்சிட்டு நல்லா வாய் கொப்பிச்சுட்டு வெறும் இதில் தேய்ங்க. நல்லா நாக்கை அடி நாக்கு வரைக்கும் தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும், கண்டுக்காதீங்க. நல்லா வாயை கொப்பிடிச்சிட்டு விரலில் மசாஜ் பண்ணிடுங்க. நல்லா பல் சுத்தமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையும் வராது. இது உடல்நலத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டிய முறை. இந்த உடல்நலத்தை நீங்கள் பேணி காத்து கொண்டால் இந்த உடல் சிக்கல் என்பது வராது.